பரிதாரத்தை பூசிக்கொள்ள கோதையின் திருப்பாவை ஆசைகள் என்பாவை பெண் குலக்கேத்தி கண்ணன் மாதவ பெரியாழ்வார் அன்னவர் குலத்தாழ்வார் ஓதிய மொழி கேட்டு கண்ணன் தான் ஓதிய மொழி கேட்டு கண்ணன் தான் வாரணம் மணியாக வளம் மறுமணராகி மாதவன் வடிவாக கண்ணன் மாதவன் வடிவாக கண்ணன் வந்தான் மார்கழி பனி நாளில் மங்கையர் இளம் தோளில் கார்குழல் வடிவாக கண்ணன் வந்தான் கார்குழல் வடிவாக கண்ணன் வந்தான் பொன்மகள் பாஞ்சாலி பூந்துயில் தனை காக்க தென்றலின் வடிவாக கண்ணன் தென்றலின் வடிவாக கண்ணன் போர்முகம் பார்த்தன் புயங்களை காத்திட கீதையின் வடிவாக கண்ணன் தான் கீதையின் வடிவாக கண்ணன் வந்தான் ஏழைக்கு சேலனுக்கு தோழமை தாழ் தந்து வாழ வைப்பேன் என்று கண்ணன் வந்தான் வாழ வைப்பேன் என்று கண்ணன் வந்தான் வாழிய பாடுங்கள் வளமுந்தி கேளுங்கள் வாழிய பாடுங்கள் வளமுந்தி கேளுங்கள் வந்திருப்பான் அந்த கண்ணன் என்பான் வந்திருப்பான் கண்ணன் என்பான் கோதையின் திருப்பாவை வாசகம் என்பாவை ஒப்பிடும் குரல் கேட்டு கண்ணன் மாதவ பெரியாழ்வார் அன்னவர் குலத்தாழ்வார் ஓதிய மொழி கேட்டு கண்ணன் வந்தான் ஓதிய மொழி கேட்டு கண்ணன் வந்தான் கண்ணா கண்ணா பெரியவர்கள் உங்களுக்கு சித்தமாக வந்தோம் ஐயா அவருக்கு கோபாலி வந்தேன் ஐயா போட்டும் உத்தமன கோபாலி வந்தேன் ஐயா வந்தோம் ஐயா வந்தோம் ஐயா வந்தோம் ஐயா வந்தோம் ஐயா வந்தோம் ஐயா வந்தோம் ஐயா பெரியோர்களே உங்களுக்கு சித்தமாக வந்தோம் ஐயா ஆடை முகமே உதவி கம்பமே ஆடை முகமே உதவி கம்பமே காஞ்சிபுரத்திலே கிடந்த பெருமாளா காஞ்சிபுரத்திலே கிடந்த பெருமாளா பராதி இறக்கும் கலவச்ச சிறைக்கும் அந்த பராதி இறக்கும் கலவச்ச சிறைக்கும் பெரியோர்களே உங்களுக்கு சித்தமாக வந்தோம் நாடகத்துடைய பேரை சொல்ல போல கூச்சல் போடாது பேசாதே கற்பகமலனியல் அற்புத விதவி எளிமையாக வித்திருக்கும் எமதறிய பெரியவர்களுக்கும் தாயகத்தின் மானத்தை காக்க தற்கில குமரை போர்க்களிப்பு மனப்பொறித்த தாய்மார்களுக்கும் ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா என்ற பாரதியார்
பாடலுக்கு பெருமையை சேர்த்த சிறுவர் சிறுமிகளுக்கும் எங்கள் ஆரணி ரோஜா நாடகமன்றத்தின் சார்பாக முதற்கல் வணக்கத்தை தெரிவித்துக் ஐயா ஆட்டமாக்க வந்தேன் நீங்க கொஞ்சம் நீங்க கொஞ்சம் அமைதியாக உட்காருங்க நாடகத்துடைய பேரை சொல்ல போற கூச்சல் போறாதே சைலண்ட் 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 பேர் அன்புகட்ட பெரியார்களுக்கும் தர்மத்தில் சிறந்த தாய்மார்களுக்கும் வருங்கால வாலிப சிங்கங்களுக்கும் எங்கள் ஆரணி ரோஜா நாடகமன்றத்தின் சார்பாக முதற்கல் வணக்கத்தை தெரிவித்துக் இன்று இரவு இம்மேடைகளை நடத்தக்கூடிய நாடகத்தை தலைப்பேடா கட்டவட்டியா சங்கவட்டையா அந்த காலம் அந்த காலம் கட்டவண்டியா சங்கவட்டையா அந்த காலம் அது அந்த காலம் இந்த காலம் கட்டவண்டியா சங்கவட்டையா அந்த காலம் அது அந்த காலம் இந்த காலம் இம்மேடைகளை நடத்தக்கூடிய நாடகத்தின் தலைப்பு என்னவென்றால் சிங்கவாகன தேவி. சிங்கவாகன தேவி சிங்கவாகன தேவி தாயே மகமாயி சிங்கவாகன தேவி என் நாடகத்தை தங்கள் முன்பு நடத்தி காட்ட முன்வந்துள்ளோம். இதில் எந்தவித குற்றம் இருந்தாலும் தங்கள் வீட்டில் குழந்தைகள் தவறு செய்தால் எவ்வாறு மன்னிப்பீர்களோ அவ்வாறு மன்னித்து நாடகத்தை கண்டுகளிக்குமாறு மிகவும் தமிழை கேட்டுக் கொள்கிறேன். சாயில பந்தவாசி மனமதுரை பந்தயத்தில் ஆர்தியா நந்திகுதுரை பந்தவாசி மனமதுரை பந்தவாசி மனமதுரை பந்தயத்தில் ஆர்தியா நந்திகுதுரை பந்தவாசி மனமதுரை பந்தவாசி மனமதுரை
நொண்டிக்குத்தூர் அந்தவாசி மணாமத்தூர் மணாமத்தூர் உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பி நான் இருக்க பள்ளிமலையான் மகனே வேலையா என் வாழ்வு வளம் காண கடைக்கண் பாறையா கடைக்கண் பாறையா பள்ள நோக்கி பாய்ந்து வரும் பள்ளமென அருள் படைத்த பள்ள நோக்கி பாய்ந்து வரும் பள்ளமென அருள் படைத்த வல்லலே நீ நினைத்தால் போதுமே இன்பம் வந்து என்னை சேர்ந்து கொள்ள தேடுமே உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பி நான் இருக்க பள்ளிமலையான் மகனே வேலையா என் வாழ்வு வளம் காண கடைக்கண் பாறையா கடைக்கண் பாறையா தென்பழனி மலை மேலே தண்டபாணி கோலத்திலே தென்பழனி மலை மேலே தண்டபாணி கோலத்திலே கண்குளிர கண்டு விட்டால் போதுமே என்றும் கருத்தில் உந்தன் அருள் வடிவம் தோன்றுமே உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பி நான் இருக்க பள்ளிமலையான் மகனே வேலையா என் வாழ்வு வளம் காண கடைக்கண் பாறையா கடைக்கண் பாறையா ஆடி வறுமையில் மேலே அமர்ந்து வரும் பேரழகா நாடி உன்னை சரணடைந்தால் கந்தையா வாழ்வில் நலமனைத்தும் பெருமருளும் கந்தையா ஆடி வறுமையில் மேலே அமர்ந்து வரும் பேரழகா நாடி உன்னை சரணடைந்தால் கந்தையா வாழ்வில் நலமனைத்தும் பெருமரும் கந்தையா உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பி நான் இருக்க பள்ளிமலையான் மகனே வேலையா என் வாழ்வு வளம் காண கடைக்கண் பாறையா கடைக்கண் பாறையா
சாமி சேவி தருவான் பத்தினி எல்லாம் எங்கிடுவான் சேலை ஒரு முத்தி வச்ச சேலை ஒரு முத்து மணி மாலை தரியா அழகி ஏ சாமி அம்மு அம்மு சொல்லையில பொண்டடிய வந்தேனைய சாமி அந்த சாமி பத்திரி சாமி 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 ஏ ரஞ்சிதமே ஏ ரஞ்சிதமே கோவில் கதவை திறந்து திருவருளே வெண்ணை நல்லூர் உரையும் அருட்கடலே என்னை என்றும் மாலைகின்ற பரம்பொருளே இறைவா சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே பக்தி பெருக்கில் உன்னுருக அந்த பரவசத்தின் உள்ளே உயிருருக சக்தி எல்லாம் திறந்து சிவம் பெருக எந்த சந்ததியே உந்தனுக்கு அடிபணியே இறைவா சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே இறைவா இறைவா சம்போ மகா தேவா
மீசை வாழ்வு வீத விளக்கை வருடன் பன்னெண்டு திரைக்கு புதியாளன் புத்தனை வேலை அக்கினை வேலை யமன் கட்டிய பாபன் பச்சாக வலிக்கை அரசு நந்தவாளை ஆதி சேர்கு வலிக்கை இந்த மல்லிகாபுரி கோட்டையை சிறப்பான முறையினை எக்குறையமில்லாமல் என்னுடைய மல்லிகாபுரி கோட்டையை வாழக்கூடிய என் நாட்டு மக்களுக்கு எக்குறையமில்லாமல் ஆட்சி புரிந்தவர்களை படித்து விட வேண்டும். பால் உரைய வைகுந்தவம் வருக வருக என வரவேற்று வழங்க வேண்டும். பூவினோல் உலகம் பூபாரி பொழுதி வாழ்க வாழ்க என வாழ்த்த வேண்டும். அசுரனின் பெயரை கேட்டால் அணுவும் உயிர் வேண்டும். அப்படி மறுத்தால் அவர்களை அந்த வானத்திலே சிதறி தெளிக்கும். அதனால் கரிய மேகங்கள் எல்லாம் சிவந்த மேகங்களாக காட்சியளிக்கும். அப்பேற்பட்ட ஆற்றல் படைத்தவள் இந்த மல்லிகாபுரி கோட்டை ஆளக்கூடிய மார்த்தாண்ட சூரன் என்ற பெருமத்து வந்து வருகிறேன். அவனுக்கு எப்படி தெரியும்? அவன் அந்நேரத்துக்கு பைபாஸ்ல பந்தது உடிக்கப்றா தெரியா? நான் மொக்காச்சல எடுத்தனல. நான் சொல்ல மொக்காச்சலம். மொக்காச்சலமா? டேய் மொக்காச்சலம்டா. அதுதான் மொக்காச்சல எடுத்தனல. மொக்க. அப்பதான் டெலிவரி ஆச்சு. மொக்க. மொக்கட்ட பேசாதே. அப்ப இவரு யாரா உனக்கு? பெரிய பையன். அவர் மொக்க எதில போறாரு மொக்க. சாம்பார் ஜிலேபி வாங்க. ஏய் அவன் சொல்லிக்கிறக்க. அவன் புள்ள. ஆமா. இவரு பண்ணது அவனுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கா? மொக்காச்சல பார்த்தா நம்ம. அதெல்லாம் விலகுவாங்களா? கம்முன்னு தான் உட்காருங்க. பெரியவர்கள் சொல்லி அதை கேள்விப்பட்டிருக்கிறான். அது சொல்லுவேன். எனக்கு முழுவதாக என்னுடைய அவையில வந்து என்ன இடம்? எந்த இடம்? என்னடா இடம்? பொதுவான இடம். பொதுவான இடம் எனக்கு தெரியும். பொதுவான இடத்தை தெரிஞ்சு யாரா கேக்குறா? நான் நிக்கிற இடம் என்னடா இடம்? நாடக மேடை. அதுக்கு அடிக்கிறாயாச்சி. நாடக மேடை எனக்கு தெரியாதா? யாரு என்னங்க? நான் யாரு? யாரு? இன்னாட்டு மன்னர். இன்னாட்டு என்ன நாடே? ஓ பாதாள கோட்டை. மல்லிகாபுரி கோட்டை. மல்லிகாபுரி கோட்டை. இல்லப்பா இல்லப்பா. மல்லிகாபுரி கோட்டை. அவன் என்ன என்ன தெரியுமா? கம்மன் ஆமா அவர் அதான் செய்யறாரா? ஏன் அந்த ஒரு வார்த்தை சொல்லிடப்பா. அவடின நானுங்க. ஒரு எழுத்து ஏன்டா மாறிக்கிற? சும்மா சின்னத உம்மா லூசு பால நானு. ஏய் பலர் இசுரு. ஏய் உர்ரா நம்ம பையன்டா உர்ரா. யாரு? அவன் நம்ம பையன் உடுங்க. ஓ அப்படியே. அட என்ன மச்சானுக்கு வர மாதிரி வந்து பாவா. நான் யாரு? தகவல் தெரியாதயா? தெரியாதா? கிடுகிடா. இதா கலெக்ஷன் வந்தா. கிடுகிடா. சொட. சாமான
சாமான மாத்தி போய் அவரு முன்னாடியே நீ பின்னாடியே ஒரே சாமான வச்சுக்கிறா துருபிடிச்சு போடும் அதனால சாமான டேய், இது பெரிய பெரிய அவை பெரிய சபைங்க மல்லிகாபுரி கோட்டை அடக்க இருக்கணுங்க அடக்கம் அவரே வைக்கு வரகாத்துகள் அன்றாரு கேக்க கீதிரியம்மா கீதிரி வந்து இந்த கீதிரியம்மா சிரிக்காத சூத்து வாயில பத்தினே இருக்கு கார கொஞ்சமா சாப்பிடணும்பா ஓடுறாங்களே என்னடா பா சொல்ற கொண்டான்ற கொண்டானே கடைசில காரத்துல வேதனை பண்ற நான் கொண்டான்ற நீ வாரி பின்னால கராய் சேர்ந்துற ஏண்டா ஓ மல்லிகாபுரி கோட்டை என்றால் இது பெரிய சபை ஆமாங்க இந்த சபையிலே சான்றோர்கள் கற்றறிந்த பெரியோர்கள் ஆமா அவையில இருக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கு ஆமா மதிப்பு மரியாதை கொடுக்க வேண்டும் ஆமாங்க யாருக்கு பெரியோர்களுக்கு வந்து அமர்ந்திருக்கிறார்களே அந்த பெரியோர்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்க வேண்டும் எல்லாருமே மரியாதை கொடுக்கணும் அப்படியா ஆமாண்டா ஆமாண்டாவா இன்னும் சொல்லுங்க ஆமாய்யான்னு ஓ ஆமாய்யா விடுங்கடா யாருடா கம்முனுடா டேய் எனக்கு முழுவதாக அவைக்கு வந்து காவல் இருக்க வேண்டியவை ஆமா நான் வந்து கூப்பிட்ட பிறகு வந்திருக்கேன் என்ன பண்றேன் என்ன ஒண்ணு மச்சம் மதிக்கலையா என்ன அம்போங்க போய் நானே என்ன வந்தவன மரியாதையா இருக்கீங்க ஏங்க நான் பெரிய விவசாயிங்க ஆமா இல்லப்பா சொல்றேன் என் மேல கைய வச்சு நான் டெல்லியில மறியல் பண்ணுவோம் பெரிய போராட்டமே நடக்கும் என்னன்னா சொல்லுப்பா பெரிய விவசாயிங்க நானே நேத்து புதுமலை பெஞ்சது இல்லையா எனக்கு இருந்து ஒரு காக்காடி நிலம் காக்காடி நிலம் எனக்கு தெரியும் ஆமா அதை ஓட்டி என்ன விறகால் விறக்கலாமே அப்படின்ட்டு நேரம் கிளம்பிட்டாங்க சரி கிளம்பும்போது வீட்டுல இருந்து 2 மாட்டை கையில பிடிச்சிக்கிறேன் 2 மாட்டை இந்த கையில பிடிச்சிக்கிறேன் இந்த கையில பிடிச்சிட்டேன் கலப்பியை தூக்கி தோல் மேல வச்சுக்கிறேன் ஏறு ஓட்டி முடிச்சா மாட்டுக்கு பசிக்குமே அடடே கலப்பியை தூக்கி தோல் மேல வச்சுக்கிறேன் 2 மாட்டை கையில பிடிச்சிக்கிறேன் கலப்பியை தூக்கி தோல் மேல வச்சுக்கிறேன் அட ஏறு ஓட்டி முடிஞ்சா மாட்டுக்கு பசிக்குமே கண்டிப்பா அப்படின்னு வெக்கி கட்டு கொஞ்சம் கட்டி தலைமையில வச்சுக்கிறேன் அட ஏறு ஓட்டி முடிஞ்சா நமக்கு பசிக்குமா அண்ணாத்துக்கு நம்ம என்ன படுத்து அப்படின்னு பண்ணு ரொட்டி எடுத்து வயித்துல கட்டிக்கினாங்க நேரா கைடிக்கு போனங்க போற வழியில பார்த்தா எங்க அத்தை பொண்ணு எதுக்கு வந்துட்டா உங்க அத்தை பொண்ணு அங்க வந்தாளா ஆமா இல்ல உங்க அத்தை பொண்ணு வந்தாளான்னு கேட்டேன் அம்மா தாலியா இருக்க எங்க அத்தை பொண்ணு தானே வந்தா இப்ப நான் என்ன சொல்லிக்கிறேன் என்னத்துக்கு ஏண்டா ஒரு பொண்ணுனாக்கா ஒரு சந்தோஷம் தான் உனக்கே சந்தோஷம் வரும்போது எனக்கு வராதா கண்டிப்பா வரும் அத்தை பொண்ணாச்சே அட கொஞ்ச நேரம் கடலை போடுமே என்ன கடலை கொஞ்ச நேரம் பேசலாங்க பேச்சுவார்த்தை முடிக்கலாமே அத்தை பொண்ணு கொஞ்ச நேரம் சிலிம்சமா பேசலாமே அப்படி நின்னு பேசிக்கிட்டே தையா திடீர்னு ஒரு 4 தூரம் போட்டுருமா போட்டுச்சு இது தெரிஞ்சு எங்க அத்தை பொண்ணு கொடை எடுத்துட்டு வந்துக்கிறா பாருது தூரம் வந்து கொடையை விரிச்சா பாரு 2 மாடு இந்த பக்கம் பிடிக்கணும் வருது இந்த கொடையை விரிச்ச உடனே மாட்டு கொடையை விரிச்ச உடனே 2 மாடு இந்த பக்கம் பிடிக்கிட்டு போய் செய்யா ரமேஷே உன்னுடைய அத்தை மகள் கொடையை விரித்த உடனே அந்த கொடையை பார்த்ததான் கருப்புன்னா மாடுகளுக்கு ஆகாது ஆமாங்க அதனால அந்த 2 எருதுகளும் ஓடி போச்சு கருப்பு கொடையை பார்த்தது 2 மாடு இந்த பக்கம் பிடிக்கிட்டு ஓடி போயிடுச்சு எங்க அத்தை பொண்ணு கொடையை பிடிச்சதால காத்தடிச்சது தாங்க முடியல கொடையை பிடிக்கிட்டு ஓடி போச்சு கொடையை போயிடுச்சு ஐயோ மாடு ஓடி போச்சு திரும்பணும் பாரு தோல் மேல வச்சு இந்த கலப்பை கீழ விழுந்து போச்சு ஐயா கலப்பை கீழ விழுந்து போச்சா கலப்பை கீழ விழுந்து போச்சா கலப்பை எடுக்கலாம்னு இன்னும் கொஞ்சம் கீழ குடிஞ்சே தலை மேல வச்சு இந்த வெக்க கட்டு கீழ விழுந்து போச்சு வெக்க கட்டு கீழ விழுந்து போச்சு வெக்க கட்டு கீழ விழுந்து போச்சு அப்படி இன்னும் கொஞ்சம் குடிச்சனே வயித்துல கட்டி வச்சது பாரு பண்ணு ரொட்டி அதுவும் கீழ விழுந்து போச்சு அந்த ஒரு இடத்துல ஒரு ஆளு என்ன வேலை செய்வீங்க நான் எத்தனை வேலை செய்வேன் என்ன வேலை ஒரு மனுஷன் என்னதான் பாடுபட முடியுங்க என்ன வேலைப்பா செய்த எங்க அத்தை பொண்ணு கொடையை பாப்பனா என்னங்க இல்ல சொல்றேன் எங்க அத்தை பொண்ணு கொடையை பாப்பனா அத்தை பொண்ணு கொடையை பாப்பனான்னு சொல்லு அதாங்க அத்தை பொண்ணு கொடை பிடிக்க முடிச்சா சொல்லு அத கொடையை பாப்பனா கீழ பிடிங்க நாங்க கைவாட்ட அப்படிதா கையென்னடா அப்படி உள்ட அதாங்க கொடையை பாப்பனா ஆனா நான் மாட்டை தான் பாப்பனா மாடு பிடிக்கணும் ஓடி போச்சங்க ஓ மாடு ஓடி போச்சு அத பாப்பனா 2 மாடு ஓடி போச்சு அப்படி சொல்ல நான் அந்த மாட்டை பாப்பனா நான் மாட்டை பாப்பனா என்ன அர்த்தம் இல்ல மாடு ஓடி போச்சு அத பாப்பனா சொல்லு ஆனா நான் கலப்பை தான் பாப்பனா ஏய் தோல் மேல இந்த கலப்பு கீழ விந்து போச்சயா அங்க சொல்றா அத கலப்பை பாப்பனா நீ வாயில கரெக்ட்டா சொல்லிக்கிறேன் போராட்டம் கைய நாங்க கலாத்து இல்லங்க கலப்பு கீழ விந்து போச்சே அந்த கலப்பைய பாப்பனா அப்படி காமியே ஆடா நான் வெக்க தான் பாப்பனா எங்க வெக்கத்துல ஆளா போன் காச்சலையா நீ வெக்க தலைமையில இந்த வெக்க கட்டி கீழ விந்து போச்சையா அத வெக்க பாப்பனா ஓ அந்த வெக்கவ பாப்பனா ஆடா நான் பண்ண தான் பாப்பனா என்ன பாப்பனா பண்ணு ரொட்டி கீழ விந்து போச்சு அத பண்ண பாப்பனா பண்ண பாப்பனா ஒரு ஆளுங்கள வேலை செய்து வர சாதாரணமா கேக்குற ஏடாவல நேரா மச்ச மச்சவயா அது என்ன ஐயா லூசுன்னு சொல்லு நான் ஓவரா பேசுறேன்னா யார் லூசு அவன் சொன்னானே அவன் சொல்றான் எடி போய் பேசுறான் அவன் பேசுறது எப்படி பேசுறான்
ஏண்டா அதுக்கு பிரச்சனை இப்பேற்பட்ட சபையில அவரை போய் லூசுன்றியா பாக்குறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? அவரு இன்னும் அரை மெண்டல் மாதிரி நீனோ சொல்லிக்கிறீன்னா கம்முனு மாட்டீங்க கம்முனுடா. ஒண்ணு நடத்துங்க. ஒரு நாட்டாம்காரி இல்ல மயில மத்த கூட கூப்பிட்டு உட்கார வச்சுங்க நடுவுரா மாடா பயல்களை கொடுங்க கொடுங்க ஐயா. உனக்கு இவ்வளவு நேரம் ஆச்சு. ஆமாங்க. டேய் உனக்குடா நேரம் வேலை அதிகமா ஆச்சுங்க. வேலை எல்லாம் வேலை செஞ்சுட்டு வர முடியும். மாடா பயலை என்ன பண்ண? டேய் ஓ இந்த மல்லிகாபுரி கோட்டையை ஆமா தலாரி. என்னது? இது உங்க சாமான முக்கியம். அது இல்ல தான் உங்களுக்கு பின்னாடி நம்ம மாட்டிச்சு. இந்தா. என்னுடைய கத்துறாதே நம்ம வெறியாட்டு கூடாது. ஐயா. இது மத்தியது. மத்தா பருப்பு வெறியில மத்தியது. டேய் மத்தாடாதே எங்க ஆயா செட்டி பெருசா இருக்கும். பெருசாருங்க போட்டு கடை கடையில தண்ணி வாடலாம். உனக்கு தெரிஞ்சதல்ல பருப்பு கடையில மத்தியிலடா குழந்தை அழுது ஆட்டுவாங்களே. வாசை என்னுடைய நாட்டு மக்களுக்கு தெரிய வேண்டும். அதானே அதற்காக தான் இந்த கதை. ஆணை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே. ஆமாண்டா. ஆ. டேய் ஓ இருந்தாலும் ஏய். என்னுடைய நாட்டு மக்களுக்கு எக்குறை முடியாமல் சிறப்பான முறையில் ஆட்சி எந்தவித புரிந்தார்கள். குறையில்லாமல் ஆட்சி செய்து வருகிறேன். ஆனால் என்னுடைய மனதிலே ஏ. ஒரே ஒரு குறை ஐயா, இருக்கிறது. அந்த ஐயா மனசு வரவங்களுக்கு இல்லடா நாட்டு மக்கள் இவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அப்படின்னு குறவனா என்னடா இருப்பாரு? இவரு என்ன அச்சி வித்து குறவனா, உப்பு வித்து குறவனா, நெல்லிக்காய் வித்து குறவனா, அச்சில குறவா, பருப்புல குறவா, உப்புல குறவா, எதுல குறவா, எதுல குறவா, குறவா, குறைவா? குறவா. டேய், போடவே குறைவா? இல்லையா இது? ஏண்டா மீன் பிடிக்கிற புத்தி உங்களை விட்டு போதா இலேபி இல்லடா. அறுவட்ட பயிரை செனகெழுத்துடா அவரு. ஏண்டா சொல்லுங்க. எனக்கு ஒரே ஒரு மகள் ஏய். ஒப்பற்ற மகள் ஓய். விஸ்வதபாணி. விஸ்வதபாணி. அந்த விஸ்வதபாணி பையன். யாருக்கு திருமணம் செய்து கொடுத்தேன் தெரியுமா? ஐயா. சோழிதாபுரி மண்டலத்தை ஆளக்கூடிய ஏய். ஈரணியன் அவனுடைய தம்பி இரணியாக்கதன். ஐயோ 10 ரூபாய் குத்தானே 10 அடி அடிப்பானே. இந்த 20 ரூபாய் எதற்காக தந்திருக்கிறார் என்றால் நாங்க உள்ள போய் பொம்னேட்டி வேஷம் வெளியே வரணுமா. அப்ப அவரு புரோக்கரா நினைச்சுக்கிறார். சீக்கிரம் போய் வர சொல்லுன்றார். எந்த தொழிலப்பா செய்ய தொழில் செய்வோம். செய்யும் தொழிலே தெய்வம். இரணியனுடைய தம்பி இரணியாக்கதனுக்கு மனமுடித்து உடைத்து என்னுடைய மகள் 2 மாத கர்ப்பிணியாக இருக்கும் பொழுது என்னுடைய மருமக பிள்ளை இறந்து விட்டார். மருமக பிள்ளை இறந்து விட்டாரா? என்னுடைய மருமக பிள்ளை இரணியாக்கதன் யார் கொண்டது தெரியுமா? யார் கொன்றது? எந்த வைகுண்ட வாசலாக விலகக்கூடிய ஹரி பரந்தாமன் அந்த நாராயணன் வென்ற அவதாரம் பற்றி அவதாரம் எடுத்து நரகனினால் கோட்டை கட்டி உயிருக்காக விடுத்தி அதிலே ஒளிந்து கொண்டிருக்க நேரத்தில் வராகம் என்று சொல்லக்கூடிய பன்றி அவதாரம் பன்றி அவதாரம் எடுத்து அந்த நரக கோட்டையை கலைத்து கலைத்து என்னுடைய மருமக பிள்ளையை நாராயணன் கொன்றுவிட்டார். என் மருமக பிள்ளை இறக்கின்ற நேரத்தில் என்னுடைய மகள் 2 மாத கர்ப்பிணியாக 2 மாத கர்ப்பிணியா இருந்தாங்க. இப்பொழுது 36 திங்களாக கர்ப்பமாகவே ஒன்றல்லை, இரண்டல்லை, மூன்றல்லை, 36 மாதங்களாக என்னுடைய மகள் கர்ப்பமாக இருக்கிறார். அது கல்லா மண்ணா மரமா செடியா என்ன அவர் வயிற்றில இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. ஒரு குழந்தை பெத்துக்கினா கூட 10 மாசம் ஆகுது. இவ்வளவு நாளா ஒண்ணுமே பிரச்சனை ஆகலையா? என்னடா இது? 36 திங்களாக என்னுடைய மகள் இருக்கின்ற நிலைமையை பார்க்க பொழுது என் மனதிற்கே வேதனையாக இருக்கிறது. அப்பா, வேதனையாக இருக்கிறது. பேசிக் கொண்டிருக்கிறோம். என்னுடைய மகளை பார்க்க வேண்டும் என்று ஆவல் இழைத்திருக்கிறது. மகனை சந்திக்க அவனில் படைத்த பொருளில் மாந்தவன் இருக்கின்றான். அறிந்தவர் மனதில் அறிப்பவன்தான் அழகாய் சிரிக்கின்றான், அழகாய் சிரிக்கின்றான். அவனை படைத்த பொருளில் மாந்தவன் இருக்கின்றான்.
அறிந்தவர் மனதில் அறிப்பவன் நாம் அழகாய் சிரிக்கின்றார் அழகாய் சிரிக்கின்றார். நாராயணம் நாராயணம் சத்திய லோகத்தையாலும் பிரம்மதேவனுக்கும் சரஸ்வதி அம்மையாருக்கும் மகனாக பிறந்து நாரதன் என்று பெயர் பெற்று என் சுகமான குறைபாடு வாழ்ந்துட்டு வருகிறேன். இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்யாவிட்டால் என் சிறந்தானது 1000 சுக்குள்ளூராக போக வேண்டும் என்று என் தமையன் தக்கன் கொடுத்த சாகம் தாங்கியிருக்க இன்று தினம் கலகம் செய்ய வேண்டுமே. கலகம் செய்ய வேண்டும் என்றால் என்னுடைய தாத்தாவை நாணத்தால் உணர்ந்து பார்க்க வேண்டும். நமோ நாராயணாய நமகே அறிவோம் நமோ நாராயணாய நமகே அறிவோம் நமோ நாராயணாய நமகே. கலகம் கிடைத்து விட்டது. இப்பொழுதே புறப்பட வேண்டும். மல்லிகாபுரி கோட்டையாலும் மாத்தாண்ட மன்னனிடத்தில் சென்றால் கழகத்துக்கு பச்சை நீரும் பச்சை நிறம் அவர் திருமேனி பவள நிறம் அவர் செவ்விதழே மஞ்சள் நிறம் அவர் தேவி மிருகம் மலர்களிலே பல நிறம் கண்டேன் இரு மாலவன் வடிவம் அதில் கண்டேன். மலர்களிலே பல மனம் கண்டேன் இந்த மாதவன் கருணை மனம் கண்டேன். நானும் நாரணன் நிலையாட்டேன் நாரணன் பெயரில் குறிப்பாட்டேன். ஆயக்குளே பிள்ளை விளையாட்டேன் அடியவர்க்கென்றும் மருள் கூட்டேன். மலர்களிலே பல நிறம் கண்டேன் இது மாலவன் வடிவம் அதில் கண்டேன். என்னுடைய மகளை பற்றி பேச வளர்ந்து நீலை காலம் கேட்கிறது. எனக்கு சொல்லுங்க. நாராயணம் 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 பெருமான் நாமம். யாருங்க? பெருமான் நாமம். திருமான் நாமம். ஐயா யார் கேட்டா பாரு. யார் கேட்டா பாரு. தெரியல இங்க பாத்த மாதிரி இருக்குது. ஒரு சேலத்து ஒட்டுண்டா அவரு. சேலத்து ஒட்டு அவரு. ஆமா நல்லா கந்தல தூருவாரு அவரு. கந்தல மண்ணுவாரு அவரு. சீமாடா உட்கார்ந்து வந்துக்கிறாரு. யாரா அவன்? டேய் அவராது. ஆள் தெரியலடா உனக்கு. இந்த ஆள் தெருவா பூ விக்கிறாள்டா. என்ன பார்த்தா பூ வைக்கிற மாதிரி இருக்கா? அருக்குதா இல்லையா உங்க? பூ தான் விக்கிறீங்க. அழகா ஒரு தட்டுல வச்சு விக்கிறாங்க. கைத்துல கையில தலையில மாதிரி சுத்திக்கிட்டு இருப்ப. யோ பூ விக்கிறியா? மாறு கணக்குல குடுக்குறியா? முழ கணக்குல குடுக்குறியா? மாறு கணக்குல என்ன முழ கணக்குல? அந்த காலத்துல மாறு கணக்குல தான் கொடுத்துட்டாங்க. இப்ப காலம் மாற மாற முழ கணக்கு ஆகி போச்சு. எப்படி? அந்த காலத்துல ஒரு மாறு பூ வாங்கி பண்ணா என் வீட்டுல 4 பொம்னாட்டி வச்சுக்கோங்க. யார் யார்? யார் யார் தெரியாது. என் மொண்டாட்டி, என் வீட்டுக்காரி, என் சம்சாரம், என் ஒய்ஃப். ஏய் ஏறி போகுது போகுது கோழிப்பு உனக்கு. அறிவு கேட்டவனே. என்னங்க? நானும் ஒண்ணுதான்டா. ஏய் நானும் ஒண்ணுதான்டா. அவரு இல்லடா, அவரு வேற ஆள்டா. இல்லடா இவரு ஜிலேபிடா. ஏய் வேற ஆள்டா. நாராயணம். ஆளை பார்த்தா தெரியல. யாரு? நெத்தியில பட்டை, கைத்துல பட்டை, கையில கட்டை, உடம்புல இல்ல சட்டை. இந்த கல்யாணம் ஆகாத பட்டை. லைன்ல வந்து சாமியா. லைன்ல வந்துச்சுங்க. யாருங்க? ஒண்ணுதான்டா. யாருங்க? முற்றம் துணந்தவர். ஓ நீ முட்டை துண்டுறவரா? நாங்க முட்டை போடுற கோயிலே துண்டுறவங்க. டேய் என்ன? முற்றம் துணந்தவர் என்றால் என்ன தெரியலையா? என்ன? மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை ஆ. 3 ஆசையும் வெறுத்தவன் நான். 3 ஆசை வெறுத்தவர். ஆமா. மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. இந்த 3 ஆசை வெறுத்தவர். ஆமா. எங்கனா போய் தூக்கு மண் சாவுடா. ஏன்டா? அவன் என்ன பேஜார் பட்டு கிடக்குறான். மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. இந்த 3 ஆசை வெறுத்துட்டு ஏன் மனுஷன் விளையாட்டுக்கிற நீ? நான் லுக்கே என்னடா பாக்குறா? டேய்
ஏய் எங்க நாட்டுக்கு வந்து அப்படியே அண்ணா பேசுவா. ஐயா யார் தெரியாம பேசுகிற? யாரு இவரு? அவங்க தந்தை யார் தெரியுமா? யாரு? அவர் தந்தை தான் படைக்கும் கர்த்தா. எல்லாம் பச்சை சாப்பிட்டு தான் வந்து உட்காந்துங்கிறாங்க. அவங்க அப்பா மட்டும் தான் படிக்கிறாரா? அது இல்லடா, படிக்கும் கர்த்தா. அப்படின்னா இன்னாருக்கு இன்னாயில் என்று எழுதுவது என்னுடைய அண்ணா இந்த உலகத்தில் உள்ள அத்தனை உயிரை படைப்பதே அவர் தந்தை தான். உலகத்திலே உள்ள உயிரெல்லாம் படிக்கிட்டு அவங்க அப்பா தான். ஆமா. தந்தை. இங்க உட்காந்துக்கிறீங்களா? என்னுடைய தந்தை. இந்த வீடியோ எடுக்கிறீங்களா? என்னுடைய தந்தை தான் படித்தார். அது மேல உட்காந்துக்கிறீங்களா? என்னுடைய தந்தை தான் படித்தார். ஒப்பம் ஒரே ஆளா? என் அப்பா ஒரே ஆள் தான்டா. இவ்வளவு பேருமா? ஆமாண்டா. வேலைக்காரனுக்கு போறது வேலைக்காரி எங்க அப்பா. ஏய். சரி விடு, அதுக்கு நான் அவனை படிச்சது. என்னுடைய தந்தை. என்ன படிச்சது? என்னுடைய தந்தை. எவ்வளவு நாய்த்து முன்னாடி ஏய். அது அவங்க அம்மா சப்பா. ஏய். தாராடா மேல மேல கை வைக்கிறேன். அவனை சனாரி விடுவேன். கத்துறா அவதாரம். சனாரி விடுவேன் சனாரி. ஏய் ஏய். நாட்டு மக்கள் பச்சது உங்க அப்பான்னு ஒத்துக்கினேன். அவனை பச்சது உங்க அப்பான்னு ஒத்துக்கினேன். என்ன பச்சது உங்க அப்பனா? எங்க அப்பா நான் முன்னாடி விளாசல வெங்காயம் மடா வெட்டினான். கேளுடா. எங்க அம்மா போய் கேக்குவா. ஆமா. பாருடா. அண்ணா தவறா நினைக்காத. இன்னாருக்கு இன்னார் ஆய் என்று படைப்பது அவர் தந்தை. ஓ இன்னவனுக்கு நாயில தலையெழுத்து எழுதிருது. பாதி வேலை ஒப்பந்து பாதி வேலை அவங்க ஒப்பந்து. அப்படிதான் வச்சுக்கீங்க. அவங்க அம்மா பேரு சரஸ்வதி. அவங்க அம்மா ஸ்வர்ச்செடி ஏண்டா? இல்லடா, பூசணிக்காய் செடி. சாமி ஒரு 5-6 பிஞ்சு விட்டுருமா அவங்க அம்மா செடியில? 6-7 பிஞ்சு விட்டுக்குது. ஐயோ வெம்பி புடுமே வெயில் நாள். பிஞ்சு விடுவா அப்படியே. என்ன சரஸ்வதி நாவில் குடியிருப்பவள். யாங்க நாவில் குடியிருப்பவள். உம்மா நாக்கல உட்காந்துக்கிறாங்க. கல்விக்கரசி. புள்ளையாடா நீ? ஏண்டா? பெத்த தாய்க்கு ஒரு 3 செட்டி இடம் வாங்கி ஊரு கட்டி விட கூடாது. நாக்கல உட்கார வச்சுக்கிறியே. தண்ணி நீ குடிக்கும் போது உள்ள போட்டா என்ன பண்ணுவ? எந்த வழிடா உங்க அம்மா வெளிய வருவாங்க? டேய், ஆ. அப்படி கிடையாது. ஆ. என் தாய் நாவில் குடியிருப்பதால் தான் ஆ. நீ இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கிற. அம்மா கலைவாடி உங்க அம்மா எங்க நாக்குல உட்காந்துங்கிறதுனால தான் நம்ம இப்படி எல்லாம் பேசுறோம். கலைவாணி. உங்க அம்மா என்னுடைய தாய். உங்க அம்மா. டேய், யார் உங்க அம்மான்ற? ஏய் உங்க அம்மா அதான் உங்க அம்மா அடங்க அம்மா. சாமியா என் தந்தை பெயர் பிரம்மதேவன். அவங்க அப்பா பிரம்மனை பிடிக்கிறவராண்டா. என் தாய் பெயர் சரஸ்வதி. உன் பேருங்க என்னுடைய நாமதேவம் என்ன தெரியுமா? என்ன திருலோக சஞ்சாரி என்று ஒரு பாடல். திருட்டு பையன் கம்யூனிட்டியா? ஏய், திருலோக சஞ்சாரி. திருலோக சஞ்சாரி மூலகத்தை சுற்றி வரக்கூடியவர். ஆமா. நாரத மகாமுனிவர். கண்ணி வைக்கும் நேரத்தில் 3 உலகத்தையும் சுத்தி வலம் வருவேன். எப்படி சாமி இலவச பஸ்ஸா? டேய், அப்படி கிடையாது. நூல் மார்க்கமாக வருவேன். நூல் ஆத்துக்கு கீழே படுறா பாய். டேய், என்னடா உன்ன கூட எனக்கு போராட்டமா போச்சு. நான் கொடுத்தா எனக்கு போராட்டமா இருக்குது. பஸ் அவ்வளவு விட்டுக்கிறாங்க. அதெல்லாம் விட்டு நூல் வையா போறியா? தேவ ரகசியம். ஓ தேவ ரகசியம் உனக்கு தெரியாது. சரி யா வந்து எதுக்கு வந்து இன்னத்துக்கு வந்து எப்போ வந்த? மயிர போடுங்க. டேய், ரமா. நாரதர். நாரதர். கலகப்பிரியா. நாரதா கலகப்பிரியா. ஆமா. என்னுடைய பெயர். ஏன் வந்த சாமி? மல்லிகாபுரி கோட்டை இருந்தானே. என்ன சாமி? மாத்தாண்ட மன்னனை நான் சந்திக்க வேண்டும். அப்படியா? ஆமா. நீங்க வந்துகிட்டா சொல்லிட்டு வர ஐயா. சொல்லிட்டு வா போ. அனுமதி இல்லாத யாரும் உள்ள போக கூடாதுங்க. ஓ, அப்படியா? அதனால முன்பதாக சென்று நான் தெரிவித்து வருகிறேன். அது வரை இங்கே இருங்க. உங்க பேர் என்ன சொன்ன? நாரதர். நாதாரு. ஏய், நாரதர். சாமி அவனுக்கு பேர் வாயில் நோயாது. இந்த சாமான குத்தானப்பு. டேய், இது அவங்க கையில கொடுக்கறதா? என்ன அடையாளமா கொடு சாமி? இது யோக தண்டுடா. ஓ லோகம் தண்டா. லோக தண்டு இல்ல. லோகம் தண்டு விட்டு அவன் என்ன பண்ணிக்கிறான்? யோக தண்டு. ஓ யோக தண்டா. ஆமா. சரி யோக தண்டோ கீழ் தண்டோ கொடு. சரி இல்ல, இத கொண்டு போங்க கொடு. இத காமிச்சா தெரிஞ்சு வரா. தெரிஞ்சுக்குவாரு. இது பேர் யோக தண்டு. யோக தண்டு. யாரை ஏமாத்திக்கிறா? ஏன் என்னடா? இது பார்பு ஷாப்ல பின்னாடி முட்டு கொடுக்குற கட்டு தானே? டேய், இருக்கட்டும்னே. யோக தண்டுடா அது. யோக தண்டா. அத கொண்டு போய் காட்டு. யாருன்னு அவர் தெரிஞ்சுக்குவாரு. நீ ஓரமயிரு. ஏய், நீ ஓரமயிரு. ஓரமா இரு. அதான் ஓரமயிரு. நான் பின்னாடி கவனிக்கிறேன். அடியாரட போலே போச்சு. அடியாரட. ஏய் தண்ணி ஊத்துனா தானா இறங்க போது கொயல என்ன இஷ்டு வச்சுக்கிறாங்க. இன்னது லகு இருங்கன்னு. போடா தாராவ எது வரல தாரவரா பாரியா பா எதுல விட்ட? அண்ணா தண்ணி ஊத்துனா அதுவே இறங்கி போகுது. ஆனா கொயால என்ன இஷ்டு விட்டுக்கிறாங்க. அதுல நிறுத்தினா அதே உன்னிப்பா கவனிக்கிறீங்க. அதை கேட்கலப்பா பாட்டி எதுல விட்ட? பாட்டா அண்ணா ஆறுனா சோறே போட்டு. ஆமா சூடா இருந்தா சாப்பிட மாட்டாரு. சோறு இல்லப்பா அடிக்க ஆறட போலே போச்சு. போலே போச்சு. நீ அப்படி அடிக்க தெரியாதே அடிச்சு விட்டவளே போச்சு. ஏன்னா அண்ணாக்கி போட்டேன். வேற கூட எத்துல குத்திட்டு இருக்கற.
பூரண பொருளே போற்றி நல்லா தானே இந்த கரம்பு எல்லாத்தையும் ஒன்றா கேட்கணும் எல்லாத்தையும் போட்டு நல்லா இருக்குது இப்போ சூப்பராக பாட்டு பாடி இஷ்டம்னு போது தண்ணி ஊத்துன்னு பார்த்தா அங்க என்ன பேச்சியா கேட்டு சொல்லி என்ன கேட்டு தெரியா கொண்ட கரகரான்னு இருக்குது ஒரு ஆலோசனை தனி விடுவதை கேட்டுங்க நாங்க ஏம்பா எதில் விட்டோம்பா பாத்து எதில் விட்டோம்பா பாட்டா அண்ணா ஓ பூர்ண பூர்ண கோயில்கிட்டில வைக்கிறாங்களே அந்த பூர்ண அதுதானே விட்டேன் அந்த பூர்ணிலமா அரி பூரண பொருளே போற்றி அரி பூரண பொருளே போற்றி நீ புரிச்சலுக்கு தெரியாது குளிர்ச்சவளை போற்றி போ அலாட்டு ஆறுமுகம் இந்த பலகாரமாகியே இந்த பிரகாரமாகியே இந்த பிரகாரமாகிய சத்தியலோகத்தை ஆளக்கூடியவராம் பிரபகண்ட தேவராம் அவருக்கு ஒரே ஒரு புதல்வராம் நார்த்தர் பிள்ளை பிரம்மதேவன் வந்திருக்கிறார். பிரம்மதேவ எந்த யுகத்திலே பிறந்திருக்கிறாரு 2023 அறிவு கட்ட பேரை என்னடா டேய் அது லைன்ல வந்துச்சுங்க. என்ன பிரம்மனுடைய சுதன் நாரத மகமுனிவர் அவரே தாங்க இந்த சாமா வச்சுக்கிறாரு அவருங்க. ஓ அப்படியா அவருடைய யோக தட்டு ஆமா 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 அவர் எங்க இருக்கிறார் போர்த்துல வெளிக்கு இருக்கிறார் வெளிப்புறத்திலே அவருக்கு தக்க மரியாதையுடன் வரவேற்பு கொடுத்து அவை கடத்த வர வேண்டும். மரியாதை வையா இதான் மரியாதைடா. மரியாதை வையா புடியா சாமானே மரியாதையா வாங்க சுவாமி. ஊ தட்டே ஊ ஏண்டா ஊ தட்டா இல்ல மத்த டீ குடிச்சு அப்படியே வந்துக்கிற போய் காமரவா பூமரா சொல்றாங்கன்னா பட்டு தரமாட்டியா ரமேஷ் ஓய் ஊவர் யார் ஓயா நமச்சா யார் ரமச்சா உடி சகல யார் சகல கூத்தாடிக்கு முறையில கோயிலுக்கு தலையில உடுங்க அப்படியே சரி மகான் வந்திருக்கிறார். அவருக்கு ஒரு வீட்டை தேடி வந்தவருக்கு ஓடி தேடி தண்ணி ஊத்தணும். ஓடி ஆடி ஓடி செய்ய வேண்டாம். ஆமா ஆமா ஆகினாலே அவருக்கு குடிப்பதற்கு ஜலம் இருந்தா கொண்டு வந்து கொடுங்கப்பா. அவைக்கு வந்திருப்பது யார் தெரிகிறதா? நாரத மகாமுனிவர் வந்திருக்கிறார். அவர் அருந்துவதற்கு மாப்பலா வாணி என்று சொல்லக்கூடிய முக்கண சாறு. முக்காதே முக்கணி சாறு ஏற்பாடு பண்ணா முன்னாடியா போய் நீ பயத்தை பிசுக்கு நான் பின்னாலே வந்து கசுக்கு கசுக்கு போ சாமி. வரவேண்டும் வரவேண்டும் சாமி. எனக்கு நண்பராகுங்க. நாரதரே வருவீரே சனத்திலே அமர்ந்திரே அமர்ந்திரே நாரதரே வருவீரே சனத்திலே அமர்ந்திரே அமர்ந்திரே நாரதரே வருவீரே என்னுடைய அவை காவலர்கள் பெரியோர்களுக்கு எந்த அளவுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்க வேண்டும், நல்ல மரியாதை முக்கடி சாரை எப்படி எடுத்து வர வேண்டும் என்ற முறையிலே மரியாதை தெரிந்தவர்கள். நாராயணன் டேய் கையங்கள வைக்க மரியாதை அந்த பையில வச்சுக்கிறா எறும்பு வச்சுக்கிட்டியா உள்ள நமந்து கையில என்ன வச்சிருக்க அங்கள வேற சொறிறாத சாமி அது ஆட்டோமேட்டிக்கா வேலை செய்து நான் என்ன பண்ணேன் அன்பாக உடுக்கிறார் இந்த சப்பாடு அன்பாக வாங்கி அருந்துங்க சாமி நீ சப்பாடு என்ன நலம் உண்டாக உனக்கு சப்பாடு சாப்பிடு கண்ண முடிக்கிற குசுடு குச்சாதானே குசு வர வெளியே குடித்து விடு. அதான் சாமி குசுடு என்னது இது? முக்கணி சாறு முக்கணி முக்கணி சாறு இது நான் குடிக்கணும். ஆமா சாமி உன் கையால வாங்கி நல்லா சூடாக சாமி ஆறி போச்சுன்னா நல்லா இருக்கும்னா சரி கையறா என்ன கையா என்ன சாமி சரி நல்லா கை வைக்கிறியே டேய் இங்கெல்லாம் கை வச்சிடுற. ஆமா யாரா தண்ணி கேக்குறாங்க குடிக்கிறதுக்கு இந்த கையில தான் பண்ணி கொடுப்பேன். இதே கையால ஏங்க சுத்தமான கை இது. இந்த கைக்கு தான் காலையில இருந்து மாலை வரைக்கும் பல வேலை. இந்த கைக்கு ஒரே வேலை தான். என்ன வேலை? காலை மாலை மடமாறு வேலை. நீ மடமாறிக்கிட்டே இரு. என்ன நேரமோ இந்த சாமியா சாப்பிடு. உன் கையால வாங்கி நான் குடிக்கணுமாடா? ஏங்க வைடா கீழ. என்ன சாமியா? ஏய் வைடா. சாப்பிடு. வைடா நீ குள்ள போய் வைடா கீழ. இந்தாங்க. வைடா.
ஏனடே என்ன? உன் கையால வாங்கி நான் குடிக்கணும். என் கையால குத்த வாங்க மாட்டேன். நீ என்ன ஜாதியோ ஆண் ஜாதி. என்ன குலமோ நல்லதடி குலம். என்ன கோத்திரமோ சிவகோத்திரம். உன் அம்மா எங்கெங்க போனாலும் எவங்கிட்ட பெத்தால உன்னை உன் கையால வாங்கி நான் குடிக்கணுமா? எங்க போய் எவன் அவங்ககிட்ட பார்த்தாலும் எங்க ஆத்தா நாய் வச்சு புளிய மரமா. அது கோத்திர போய் கேளுடா. யோ. வைடா கீழே. You respect, take respect. ஏய், வைடா. Shut up your mouth. போட்டு நான் வைடா நான் வைடா கீழே. கீழே வச்சிருவா. வைடா கீழே. என் கையால குத்த வாங்க மாட்டேன். கொட மாட்டேன் நான். நீ அவ்வளவு சுத்தம். தீட்டு ஒட்டிக்கும். அடவும் சுத்தத்துல சூள போடும். வைடா கீழே. இந்தா. நாராயணம். அவருக்கெல்லாம் பத்தாது ஒரு ஆளுக்கு தான் இருக்கும். ஏய் நாட்டுக்காலுக்கு மருந்து போடுறாருடா. சாமி அந்த மூலைல விட்டு பாரு, சடி மூலைல. ஏய் தோசை போடுறாருடா சாமி. பெட்டியாருக்கு 2 முட்டை தோசை. படாது. சாப்பிடப்படாதா? அதெல்லாம் சாப்பிடப்படாது. நல்ல நெய் சுத்தி விடு சாமி, மொருல வரும். சாமி பத்தியா சாமியா நல்லா தூக்கி பல்லு தடுக்குது பாரு சொம்பு. டேய் மேலெல்லாம் கை படக்கூடாது. ஏய் அவர் சுத்தம்டா, கம்முனுடா. சரிடா. ஆ. அருமையாக இருந்தது. நல்லா இருந்தா ஆமா. என் கையாலே பேஞ்சு சாமி. எந்த கையால? இந்த கையால. அப்படியே பயந்து போட்டு பேஞ்சுங்க அந்த மாதிரி. இல்ல நீதான் சொன்னீங்க. அவன் பிசுக்கு விட்டான் பயத்தெல்லாம். நீதான் சொன்னீங்க. நான் அப்படியே கசி எடுத்தேன். இந்த கைக்கு 2 வேலை தானே. ஆமா. நான் நம்ப மாட்டேன். அந்த கையில தான் பேசிட்டு ஐயோ, இருப்பேன். பெரிய பையன் சாமி, பலா பையன் அப்படியே போட்டு நாராயணம். ஆராயணம். சரி நான் குடித்து விட்டேன். ஆ, ஆ. பசி ஆறி விட்டது. அப்படியா? மீதம் இருக்கிறது. ஆ. இது நீ குடித்து விடு. நான் சாப்பிடவா? ஆமா உடம்புக்கு நல்லதுடா. சரிங்க சாமி. நான் ஒரு மகான். சாமி வைங்க சாமி. என் கரத்தாலே வாங்கி குடிடா. கீ வைங்க சாமி. இல்ல பரவாயில்லடா. ஏங்க கீ வைங்க. டேய் புடுடா. ஏம்பா கீ வைப்பா. டேய் புடிடா. யோ கீ வையா. டேய் மரியாதைடா. சார் ஒச்சகராச்சு புடுவேன். யா ஊடி சார் நாயா வருது போய் பாருங்க. 5 சார் கணக்கு பண்ணி குத்துக்கிறாரு அந்த ஐயா. அப்படியே வந்து போனா உன் தலை மேல ஏத்துறேன் விடு. டேய் என்னடா இப்ப கேட்டுச்சு? நான் குடி முழுகிச்சு. கையால குத்தா நீ வாங்க மாட்டே, உன் கையால குத்து நான் வாங்கணுமா? என்னடா குடி நீ முழுகிச்சு? யாரோ என்ன ஜாதியோ என்ன குலமோ என்ன கோத்திரமோ யாருக்கு பெத்தாலும் ஆய் தாயே நாயா. ஏய் உன் கையால குத்து நான் வாங்கணுமா? அதிக பேசிக் கொண்டிருக்கிறாய். வாங்க போறேன் இன்னைக்கு நீ. கோபத்துக்கு ஆளாக போறேன். வாங்க வந்து. ஆமா. ஏய் வரேங்க. சாமியார் கைப்பட்டு ஏய் போடா. நான் கைப்பட்டு மந்திரம் பாடுறாரு. நான் பாடுற பாரு. சாங்கனி சங்காங்கனி மாங்கனி மங்காங்கனி பர் படா டும். ஓஹோ நானா. யோ சாமியாரே முக்கடி சாரி எட்டாவது கொடுக்கும்போது என்ன பார்த்து என்ன கேட்ட? என்ன ஜாதியோ? என்ன பார்த்து என்ன ஜாதியான்னு கேட்ட? ஆமா. உன் ஜாதி பத்தியா தூக்கு மாட்டிக்கு தொங்குது. நாராயணம். இத்தாடு எங்கனா போனா யாரனா எதனா எட்டாந்து குத்தாங்கன்னா என்ன ஜாதியான்னு கேப்பியா? கேட்க மாட்டேன். உலகத்துல ஜாதி பத்தியா பேசக்கூடாது. டேய் சாமியார் கைப்பட்டுட்டு அவரு அவ்வளவு சுத்தமாக நம்ம பார்க்க மாட்டோம். 4 அகிர் வர வச்சு புண்ணியாதனம் பண்ணி அப்புறம் ஏத்துமா. புண்ணியாதானம் பண்ணணுமா? ஆமா. ஏன்டா நான் நல்லா தான் இருக்கறேன். சொம்புக்கு புண்ணியாதானம் பண்ணணும். ஓஹோ. இல்ல கைப்படாது. இவன் அதிகமாக பேசிக் கொண்டிருக்கிறான். இவனை எப்படி பக்கத்துல வச்சிட்டு இருக்கிறேன்? இவனுக்கு சரியான பாடத்தை கத்து கொடுக்கறேன். பாடம் வாடங்க. பள்ளிக்கூடம் நடத்திக்கிறாரு. ஏய் வாடா. பாரு. ஏய் மரியாதை கொடுக்க மாட்டேடா. மரியாதை கொடுக்க இடம் பொருள் யாவல் வாங்க மாணவரே கத்த கூடாது சேத்தனா. மரியாதை அவங்க ஊருக்கு அவங்க ராஜா. வெளிய வந்துக்கறனா அதுக்கு தகுந்த மாதிரி நடந்து போணும். அப்படியே. வழியா பார்த்தா நல்லது. யாரா கூடமே அண்ணா, வேணாண்ணா, சொல்றது கேளுண்ணா. ஊருக்கு நீ ராஜாவா? ஆனா சுவாமி நாவரு இப்போ இந்த இடத்துக்கு நீ ராஜாவா? ஏய் போகும்போது பொருளை விட்டு போட. சாவு போற போட. தம்பி இங்க வாப்பா. டேய் டேய் சொக்கா போட விதி இல்லாத வந்துக்கறாங்க. அவன் பேத்ரா நான் வாழ்க்கையில சொல்லுவாங்கண்ணா, நதி மூலமும் ரிஷி மூலமும் சோதிக்கூடாது சொல்லுவாங்கண்ணா. அதை விட நான் பெரிய ஆதி மூலம் அவன் கிடக்குறான். டேய் நான் டுவுக்கு ஒரு மகன் கோபத்துக்கு ஆளாக கூடாது. என்னவோ தெரியல எனக்கு உனக்கு நேரம் தெரியல. ஏடா கூடமா பேசிக்கிறேன். ஏய் மரியாதைடா. மரியாதை கொடுக்க மாட்டேன். ஏய் 250 ரூபாய் கொடுத்து சொக்கா எடுத்து போட முடியல. போய் ஏடா பேசிக்க போடா. அப்படியா? வாய் இருக்கிறதுனால தான் இப்படி பேசுறேன். நாராயண. இல்லனா கீச்சு விடுவாரு. ஆற ஊமையாக போக கடவுது. கொடியான் சாபம். அண்ணா அப்பே சொன்னல பெரியவங்களை எதிர்த்து பேச சொன்னனால
பாய் மச்சான் உணர்ந்துட்டியா? ஏய், ஆ. நீ எப்படியே தெரிஞ்சிட்டு இரு. ஐயோ சாமி வாய சாமி அண்ணா காது அது ஏன்டா என்ன போய் அங்க போய் என்ன பண்ண சொல்ற அதுதான் உட்கார வைக்க முடிக்கிறாங்கண்ணா பாரா பக்கல போயா. அண்ணா ஆ. அதுதான் நான் செய்த தவறு உணரணும்ண்ணா. அதான். போயிட்டு சாமி அண்ட நான் வந்து- சாமி நான் செய்த தவறையா ஆ. உங்களை குனிஞ்ச கும்பரையான்னு அப்படியே சொல்லிப்போம். கும்பிடுறா அது மரியாதை கும்பிடுவா மரியாதை கும்பிடு மரியாதை கும்பிடுவா மரியாதை கும்பிடு கம்முனு வாங்கினா சாமியா நான் தெரியாம வந்து சாமியா நான் தெரியாம வந்து நீ குஞ்சுவோம் மேல ஏய் 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 அட பாவி குடிந்துடா குடிந்து நான் அதான் சாமி நான் குஞ்சுவோமே சாமி ஏய், குனிந்து கும்பிடுகிறேன். இல்ல நீ குஞ்சுவோமே ஏய், யாரா? குஞ்சுவோம் சாமியா ஐயோ நான் புள்ளி குட்டி சாமியா இப்ப தெரியுதா? நான் புள்ளி குட்டி சாமியா கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிடுச்சாப்பா? ஓ, கல்யாணம் ஆயிடுச்சா? அண்ணா கொஞ்சம் என்ன ஐயோ பாத்து. கல்யாணம் ஆயிடுச்சு உனக்கு கொஞ்சம் என்ன ஆச்சு எத்தனை பொண்டாட்டியா ஆ எத்தனை ஏய் பொண்டாட்டி நூ தானியா ஒரு மாட்டாங்க எத்தனை மாட்டாங்க சரி வாங்க. ஆ. ஆமா, தெரியாம நான் வேற கல்யாணம் நடந்தது தெரியாம சாபத்தை கொடுத்தேன். ஆஜாவே எத்தனை பசங்க? அதான் புக்க ஏய், யாரா பொக்க? பொக்கையா புக்க ஏய், இத ஒக்கே அக்கா புக்க ஓ, 3 பிள்ளைகள். ஆ எத்தனை ஆண் பிள்ளை? நான் அண்ணா கண்ணு முடிஞ்சு போயிடுது எத்தனை ஆண் பிள்ளை? எத்தனை பெண் பிள்ளை? அதான் ஒண்ணு அது உண்ணுலாம் ஓ, ஆம்பளை பிள்ளை. ஆமா ஐயா ஒண்ணு. அது இதுவா ஆமா. ஆ. இன்னும் ஏய், ஏய், இங்க சொன்ன கரெக்ட். அவன் என்ன பண்ணா அவன் என்ன பண்ணா மொபைல்யா பாய் சும்மா நீ கண்ணி விட்டையா அவர் வருஷம் வருஷம் அந்த மாதிரி அம்மகள் எல்லாம் பண்ணுங்கிறாரு. வச்சு வச்சுமா பண்ணாடா பண்றது பண்ணி கிடக்கட்டும். அப்ப டோன்ட் வரி ஆமா. பி ஹாப்பி ஏய்,